செருப்பு வீசுறாங்க. ஒரு கூட்டத்துல ஒரு தலைவனை பார்க்க வரவங்க செருப்பு வீச மாட்டாங்கல்ல, வெளியால் தானே செருப்பு வீசுவான். செருப்பு எப்படி வீசுறாங்க? ஏன் கரண்ட் கட் ஆச்சு? அந்த கூட்டத்துல விஷக்கிருமிகள் யாராவது இந்த கிரௌட் ட்ரிகர் பண்ணாங்களா? ஆம்புலன்ஸ் எப்ப வந்துச்சு? லாட்டரி சார்ஜ் காவல்துறை எதற்காக பண்ணாங்க? கரண்ட் எதுக்காக போச்சு? கீழே யாரு வந்தா? எப்படி செருப்பு வந்துச்சு? உள்ள அந்த 4-5 பேர் ஒரு சின்ன கலவரம் ஆகுதுங்க, எப்படி அது ஆச்சு? ஏன் ஆச்சு? அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சா தான் அந்த கிரௌட் எப்படி ட்ரிகர் ஆனாங்கன்னு நம்ம பார்க்கணும்னா, இதெல்லாம் கூட சிபிஐ பண்ணி ஒரு என்கொயரி பண்ணி முதலும் கடைசியுமாக தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் இது நடக்காது. விஜய் அவர்கள் கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும் போது இடையில ஆம்புலன்ஸ் வருது. அப்ப அவர் இவ்வளவு ஆம்புலன்ஸ் எதுக்கு வருது இதெல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்தை இருக்கு. ஆக அயங்கி விழுதுன்னு அவருக்கு எப்படி ஆம்புலன்ஸ் தெரியும்? கூட்டம் நடத்துறாங்க, மேல இருக்கிறாங்க, மேல ஏறி பாத்தீங்கன்னா எல்லாமே தெரியும். நானும் கூட்டத்தில் போய் 123 தொகுதிக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். மேல இருந்து பார்த்தா எல்லாமே தெரியும். முன்கூட்டியே பல ஆம்புலன்ஸ் விரைந்து சைலண்ட்ல ஒளியில வந்துகிட்டு இருக்கும் போது அவர் சொல்றாரு, எதுக்கு இந்த ஆம்புலன்ஸ் வருதுன்னு அவர் அந்த கூட்டத்திலேயே பேசுறது தொலைக்காட்சியில பார்த்து. ஆக இதெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கு. ஒரு முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்பதுதான். அவ்வளவு பெரிய மக்கள் வெள்ளத்துல போலீஸ் பாதுகாப்பு என்பது மிக மிக குறைவாக இருந்தது. கரூர் ஃபுல்லா கரண்ட் ஷட் டவுன் பண்ணியிருந்தாங்க. ஆம்புலன்ஸ் அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவுல ஆம்புலன்ஸ் வந்த பிறகுதான் இவ்வளவு பிரச்சனையும் ஆச்சு. இது எல்லாமே இருக்குங்க. இது தவறான ஒரு முன்னுதாரணம். இனிமேல் இது மாதிரி நடக்கக்கூடாதுன்றத மட்டும் சொல்றேன். ஏன்னா நான் கேப்டன் கூடயே இருந்தவர். 1990 எங்க கல்யாணம் ஆனதுல இருந்து எவ்வளவு பெரிய ஒரு கிரௌடோட தான் கேப்டன் கூட நான் போயிருக்கேன் எல்லா இடத்துக்கும். பட் இது ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் மனசு கஷ்டமா இருக்கு. மின்தடை ஏற்பட்டது என்று சொன்னார்கள். இதெல்லாம் வருகின்ற செய்திகள் உடனடியாக விசாரணை நடத்தி இதற்கு பிறகு சம்பவங்கள், இது போன்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடாது. இந்த நேரத்தில் யாரும் நான் குறை சொல்லல, நான் குற்றம் சொல்லல, யாரும் குற்றம் சொல்லல. நான் நேற்று முன்தினம் நான் திருச்சியில கூட்டம் நான் போறதுக்கு முன்னாடி எங்க பார்த்தா யாரோ வேண்டும் என்று அந்த மின் கம்பியில ஒரு கம்பியை வீசி மின்தடை ஏற்படுத்தினார்கள். இதெல்லாம் திட்டமிட்டு நடக்கின்ற சில பிரச்சனைகள் இருக்கு.